ஒவ்வொரு நொடியும் நம்ம உடம்புக்குள்ள ட்ரில்லியன் கணக்கான பார்ட்டிகிள்ஸ் ஊடுருவி வெளியேறிட்டு இருக்கு. அதுவும் நமக்கு எந்த ஒரு பாதிப்புகளையும் ஏற்படுத்தாம. அந்த பார்ட்டிகிள்ஸ் தான் நியூட்ரினோஸ். இது ஏன் பாதிப்புகளை ஏற்படுத்தலை அப்படின்னா, இது ஒரு மேட்டர் கூடவோ அல்லது அணுக்கள் கூடவோ இன்ட்ராக்ட் பண்ணுற அளவுங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. அது மட்டும் இல்லாமல் இதோட சைஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சின்னது. எந்த அளவு அப்படின்னா, ஒரு அணுக்களுக்குள்ளே இருக்கக்கூடிய புரோட்டான் அந்த புரோட்டானுக்கும் உள்ளே இருக்கக்கூடிய குவார்க்ஸோட சைஸ்க்கு அப்ராக்சிமேட்டான ஒரு அளவில் இருக்கும். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம யூனிவர்ஸ்லேயே ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கல். இது இவ்வளோ சின்னதாக இருக்குல்ல, ஆனால் இதோட வேகம் நியர்லி ஸ்பீட் ஆஃப் லைட். இந்த நியூட்ரினோஸ் முதல்ல 1930 தியரைஸ் பண்ணப்பட்டு 1956 எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா உறுதிப்படுத்தப்படுது. அதன் பிறகு 1998 தான் இதுக்கு மேஸ் இருக்குது அப்படிங்கிறதே கண்டுபிடிக்கிறாங்க. அது வரைக்குமே இது ஒரு மாஸ்லெஸ் பார்ட்டிகலாக தான் பார்க்கப்பட்டது, ஃபோட்டான்ஸ் மாதிரி. இதோட மேஸ் எந்த அளவு அப்படின்னா, எலக்ட்ரானை விட 1 மில்லியன் டைம் கம்மியான நிறை. இந்த நியூட்ரினோஸ் ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸில் 2 கூட மட்டும்தான் இன்ட்ராக்ட் பண்ணும். ஒன்று கிராவிட்டி, இன்னொன்று வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ். இந்த பார்ட்டிகளை பற்றின முழுமையான புரிதல் இன்னுமே நமக்கு கிடையாது. இதை பற்றி இன்னுமே அதிகமாக தெரிஞ்சிக்க பல இடங்களில் பூமிக்கு அடியில் நியூட்ரினோ அப்சர்வேட்டரியை உருவாக்கி அதை செயல்படுத்திக்கிட்டு வரோம்.